Hi friends, நான் தான் கோகுல். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 19ஓட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி ஓகேங்க ரைட். ஃபஸ்ட் கொஸ்டின், சூஸ் த இன்கரெக்ட் ஒன் அமாங் த பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் மனித உரிமைகளின் அடிப்படை பண்புகளில் இடம்பெறாதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ உலகளாவியவை இது இடம்பெறும், மாற்ற முடியாதவை இதுவும் இடம்பெறும், பிரிக்க முடியாதவை இதுவும் இடம்பெறும். இதில் தப்பான என்னென்னு பார்த்தீங்கன்னா பரம்பரை உரிமைன்றாங்க பார்த்தீங்களா, இதுதான் தப்பு ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா. சரி ரைட். ஆப்ஷன் சி. ரெண்டாவது மேக்னா கார்ட்டா. இந்த மேக்னா கார்ட்டா பார்த்தீங்கன்னா 1215 கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. மேக்னா கார்ட்டா நம்மளோட மேக்னா கார்ட்டா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ஓகேங்களா. பார்ட் 3ல் இருக்குது. ஸோ பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸ், ஆக்சுவலாக இந்த பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸ் வந்து எப்போ கொடுத்துருப்பாங்கன்னு வந்துட்டுனா 1622 கொடுத்துருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். இது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாவசியமாக பார்த்தீங்கன்னா வரி வசூல் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணவத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டோட பெர்மிஷனோட தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. சட்டத்துக்கு உட்பட்டு தான் பார்த்தீங்கன்னா கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போனோன்னா அது மாதிரி சட்டத்துக்கு உட்பட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போடணும், அவங்க இஷ்டத்துக்கு தான் தோன்றித்தனமாக போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இது ஓகேங்களா. ஸோ பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸு. ஸோ அது 1628 இதுவும் கரெக்ட் தான். இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 1789 இது தப்பு. ஆக்சுவலாக இது வந்து இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் வந்து 1689 வரணும். இதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். ஆக்சுவலி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் சுப்பீரியரானது ஓகேங்களா. ஸோ பார்லிமெண்ட் வந்து என்ன சட்டம் கொண்டு வராங்களோ அதுதான் ஃபைனல் ஓகேங்களா. அங்கே வந்து கான்ஸ்டியூஷன் ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ பார்லிமெண்ட் சொல்கிறது தான் அங்கே ஓகேங்களா. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் இந்த 1689 இருக்குல்ல அந்த இதில் வந்து தான் ஓகேங்களா. அங்கே இருக்க மன்னர் பார்த்தீங்கன்னா வெறுமனே சைன் போடுற அத்தாரிட்டி மட்டும்தான். அவருக்கு வந்து கொஷின் கேட்குறது இந்த வீட்டோ அதிகாரம் எதுவுமே கிடையாது அங்கெல்லாம் ஓகேங்களா. நம்ம இந்தியன் பிரசிடென்ட்டுக்காச்சும் வீட்டோ அதிகாரம்லாம் இருக்குது, ரத்து செய்யும் அதிகாரம்லாம், அவருக்கு அது கூட கிடையாது. ஸோ இந்த பார்லிமெண்ட் கொண்டு வரது தான் ஃபைனலு. கிங்கு பார்த்தீங்கன்னா வெறுமனே பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட்க்கு உட்பட்டு தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சைன் போடுறது மட்டும்தான் அவரோட வேலை ஓகேங்களா. ஸோ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் 1689 கொண்டு வந்தது. ஸோ இதுதான் தப்பு ஓகேங்களா. அப்புறம் அமெரிக்கன் பில் ஆஃப் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 1791 இது கரெக்ட் தான் ஓகேங்களா. அமெரிக்காவில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொண்டு வந்தது. ஸோ 1791 கரெக்ட் தான். ஸோ இதில் வந்து எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா 3 பேர் கரெக்டு. ஆப்ஷன் சி. மூணாவது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் ஆர் யூனிவர்சல் டு ஆல் கரெக்ட் தான். ஹியூமன் ரைட்ஸ் ஆர் வேரி பேஸ்ட் ஆன் ரேஸ் அண்ட் ரிலிஜன். ஸோ ரேஸ் ரிலிஜன் அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக தப்பு தான் ஓகேங்களா. ஸோ 2 ஹெல்மெட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. தேர்ட் வந்து கரெக்டாக தான். ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் ஹியூமன் டிக்னிட்டி ஓகேங்களா. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் வந்து இந்த ஹியூமன் டிக்னிட்டின்ற இந்த வார்த்தையை வந்து எங்கே மென்ஷன் பண்ணிருப்பான்னு கேட்பாங்க, ஃப்ராட்டர்னிட்டி ஓகேங்களா. அந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் டிக்னிட்டின்ற அந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க நம்ம இதில் அந்த ஃப்ராட்டர்னிட்டி இதில் ஓகேங்களா. இது வந்து கேட்டிருக்காங்க ஒரு இதில். சரி ரைட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ராட்டர்னிட்டி ஸ்டேட்டிங் த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். ஸோ அந்த வார்த்தையில் வரும் இது. சரி ஓகேங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நாலாவது, அசர்ஷன் த ஐடியா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கெயின் ஸ்ட்ரென்த் ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனித இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் ஓகேங்களா. நிறைய பேர் இறந்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன்ஸ்க்கான இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாச்சு ஓகேங்களா. ஹியூமன் ரைட்ஸ் வந்து அதிகமாச்சு. இந்த வேல்யூ ஆஃப் ஹியூமன் லைஃப் வாஸ் சிவியர்லி அஃபெக்டட் டியூரிங் வார்ஸ்ன்றாங்க. இது காரணம் இது கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் கொண்டு வந்தது. ஸோ கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அஞ்சாவது, அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகே, ஸோ மேக்னா கார்ட்டா இதுதான் ஃபஸ்ட்டுங்க 1215 ஓகேங்களா. ஸோ 2 எங்கே இருக்குது, 2 வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் இருக்குதுங்களா. ஸோ 2 அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸ் இதுதான் நம்ம பார்த்தது 1628 பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸு. அப்புறம் இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 1689. அமெரிக்கன் பில் ஆஃப் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 1791 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆறாவது, மேக்னா கார்ட்டா இது வந்து 1215. பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸ் இது வந்து 1628. அமெரிக்கன் பில் ஆஃப் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 1791. யூடிஹெச்ஆர் இது வந்து 1948 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிசிஏடி எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஏழாவது, ஐடென்டிஃபை த பர்சன் ஹூஸ் லைஃப் வாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு பை த ஏரியா ஆஃப் ஃபைட்டிங் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் த்ரூ நான் வயலன்ஸ். அஹிம்சை வழியில் இன ஒதுக்கலுக்கு எதிராக போராட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிய நிகழ்வு எவரின் வாழ்க்கையில் நடந்ததுன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தான் ஆன்சர். ஸோ ஈஸியானது தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஜூலை 7 அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டுருப்பாங்களே அந்த பிரிட்டோரியா டு இந்த டர்பன் அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் தள்ளி விட்டுருப்பாங்க கரெக்டாக. ஜூன் 7 ஜூன் 7
1893 ஓகேங்களா. கரெக்டாக இன்றைக்கி தாங்க இப்போ நம்ம இந்த டெஸ்ட்டு நடந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ இந்த டே அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருப்பாங்க ட்ரெயினில் ஓகேங்களா. ஸோ June 7, 1893. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேஷன்ற அந்த ஒன்று வந்து ஃபேஸே பண்ணுறாரு இவர் ஓகேங்களா சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். 8வது, வேர் இஸ் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன்ட். ஓகே, ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பார்ன் ஃப்ரீ அண்ட் ஈக்குவல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா UDHR தாங்க, அதில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல் மென் ஆர் பார்ன் ஃப்ரீன்னு இருக்கும், ஆல் மென் ஆர் பார்ன் ஃப்ரீ. ஸோ அப்படின்ட்டு இருந்தது அன்சா மேத்தா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் தான் ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா UN பிரசிடெண்ட்டாக கொஞ்ச நாள் இருப்பாங்க, அவங்க தான் மாற்றிருப்பாங்க ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பார்ன் ஃப்ரீன்னு ஓகேங்களா. அந்த மென்னை ரிமூவ் பண்ணிட்டு ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் தான் ஆப்ஷன் சி. 9வது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு டெமோக்ரஸி, கரெக்டு தான். சோஷியல் ரைட்ஸ் இன்க்ளூட் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர், இதுவும் கரெக்டு தான். கல்ச்சரல் ரைட்ஸ் ரெஃபர் ஒன்லி டு ஓட்டிங் ரைட்ஸ்ன்றாங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இது வந்து ஓட்டிங் ரைட்ஸ்ன்றது பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஓகேங்களா. ஸோ கல்ச்சரல் ரைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ் இல்லை அவங்களோட கல்ச்சரு, தனித்துவமான அந்த கல்ச்சர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அதெல்லாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25 வரும்ல, அவங்களோட ரிலீஜன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் ரைட்ஸு, ஆனால் இதில் ஓட்டிங் ரைட்ஸ்னு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 and 2 தான் கரெக்ட். 10வது, சூஸ் த ஒன் தட் டஸ் நாட் பிலாங் டு எக்கனாமிக் ரைட்ஸ். ஓகே, எது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபேர் வேஜஸ் வரும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ரைட் டு ப்ராப்பர்ட்டி வரும், ரைட் டு ஓட். இது வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஓகே. 11வது, சூஸ் த இன்கரெக்ட் ஒன் ரிகார்டிங் த எக்கனாமிக் சேஞ்சஸ் இன் இந்தியா ஆஃப்டர் 1990. ஓகே, 1990 அப்போ என்ன வந்திருக்கும், எல்பிஜி கொண்டு வந்திருப்பாங்களே. ஸோ அந்த எல்பிஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடந்துன்னு கேட்குறாங்க. ஸோ லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இதில் ஆப்ஷன் டி பாருங்களேன், கம்ப்ளீட் நேஷனலைசேஷன்றாங்க. இதுதான் தப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த நேஷனலைசேஷன்ற அந்த கான்செப்டே வந்து எடுத்திருப்பாங்க இந்த இதெல்லாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தளர் வைக்கிருப்பாங்க எல்லாமே ஓகேங்களா. ப்ரைவேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிசிபேஷன் வந்து இருந்திருக்கும் எல்லா கம்பெனிஸ்லேயும். ஸோ அந்த நேஷனலைசேஷன்ற அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க ஓகேங்களா, அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்ஆர்டிபி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒழிச்சிருப்பாங்க. இந்த எம்ஆர்டி பார்த்தீங்கன்னா அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. எம்ஆர்டிபி அது வந்து 1969 கொண்டு வந்திருப்பாங்க இந்திரா காந்தி. அதை அபாலிஷ் பண்ண சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகவன் கமிட்டி ஓகேங்களா. ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்டிபிலாம் ஒழிச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அது வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்தப்பட்டது. சரி, ஓகே. 12வது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச். ஓகே, ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா 5 year plans கரெக்ட் தான். இந்திரா காந்தி நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ், இதுவும் கரெக்ட் தான். 1969 ஒரு ஓட்டி பண்ணிருப்பாங்க, 1980 ஒரு ஓட்டி பண்ணிருப்பாங்க. ஸோ ராஜீவ் காந்தி அவர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரெவல்யூஷன், இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. இவரோட காலத்து தான் பார்த்தீங்கன்னா சாம் பிட்ரோடான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த டெலிகாம் செக்டரே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றிருப்பார் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக ராஜீவ் காந்தி இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் டெலிகாம் இண்டஸ்ட்ரின்னு கூட சொல்லுவாங்க, இவரே சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில சோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாம் பிட்ரோடாவை கூட சொல்கிறாங்க ஃபாதர் ஆஃப் இந்தியன் டெலிகாம் இண்டஸ்ட்ரின்னு. ஆனால் இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி, இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரெவல்யூஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி பீரியடில் தான் நடந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஆக்சுவலாக சாம் பிட்ரோடா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ ஃபாதர் ஆஃப் டெலிகாம் இண்டஸ்ட்ரி அது ஆக்சுவலாக இவரும் சொல்லுவாங்க, ராஜீவ் காந்தியும் சொல்லுவாங்க. ஆனால் சாம் பிட்ரோடா வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் எல்லோ ரெவல்யூஷன் வந்து அவர் தான் ஓகேங்களா. எண்ணெய் வித்துகள் இருக்குது கரெக்டுங்களா. ஸோ அது தொடர்பான இந்த எல்லோ ரெவல்யூஷன் வந்து ஃபாதர் ஆஃப் எல்லோ ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாம் பிட்ரோடா தான் ஓகேங்களா. ஸோ 1, 2, 3 வந்து கரெக்ட் தான். எர்னஸ்ட் ரெய்னன் இவர் வந்து க்ரீன் ரெவல்யூஷன்றாங்க, இதுதான் தப்பு ஓகேங்களா. ஒன்று வந்து நார்மன் போர்லாக் வந்துருக்கணும், அவர் தான் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் அவர் தான் பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷனோட தந்தை. அவர் இந்தியாவிலேருந்து MS சுவாமிநாதன் ஓகேங்களா. ஆனால் இந்த எர்னஸ்ட் ரெய்னன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலாசபர் அவர் ஓகேங்களா, ஒரு ஹிஸ்டாரியன். ஸோ அவர் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் அவர் தொடர்பற்றவர் இதில் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 13வது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபீலிங் ஆஃப் யூனிட்டி, கரெக்ட் தான். த வேர்ட் நேஷன் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் லாட்டின் கொடுத்துருவாங்க, இதுதான் தப்பு. கிரேக் வார்த்தை இதெல்லாம் ஓகேங்களா. சாரிங்க, லாட்டின் வார்த்தை தான். சாரி லாட்டின் வார்த்தை தான். நேஷன்றது பார்த்தீங்கன்னா ஒரு லட்டின் வார்த்தை. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நேஷியோ ஓகேங்களா, நேஷியோ ஆர் நாசி ஓகேங்களா. நாசி இந்த வார்த்தையில் தான் பார்த்தீங்கன்னா நேஷன்ற அந்த வார்த்தையும் வந்திருக்கும். ஸோ அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா பிறப்பு இல்லைனா இனம் ஓகேங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையோட மீனிங் ஓகேங்களா. ஸோ இந்த நேஷன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா லட்டின்லேருந்து வந்தது தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 14, uneven development among states increased after 1990. காரணம் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டேட்ஸ் குட் நாட் அட்ராக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவலின்றாங்க, இது கரெக்டு தான் ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1990 அப்புறம் LPG வந்து கொண்டு வந்துருப்பாங்களே. ஸோ அப்போ கொண்டு வந்த பிறகு எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்ல டெவலப்மெண்ட்டாக இருந்துச்சோ, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா
எந்தெந்த ஸ்டேட்ஸில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நல்லா இருந்துச்சோ, எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோஸ்டலில் இருந்துச்சோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டாக இருந்தாங்க அந்த டைமில். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுத்துருப்போம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் தமிழ்நாட்டில். ஆனால் இந்த யூபி, பீகார், பஞ்சாப் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் தான். ஓகேங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா லேண்ட் லாக்கட் அவங்களாம். ஓகேங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈர்க்க முடியல. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த எல்பிஜிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து பெனிஃபிட் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இது வந்து காரணமும் கரெக்ட் தான் இதுக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். 15 அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகே. 5 இயர் பிளான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா March 15, 1950 அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேபினெட் ரெசல்யூஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் வந்து 1969. எல்பிஜி வந்து பார்த்தீங்கன்னா 1992. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ரெவல்யூஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா 1985 ஆர் 86. ஓகேங்களா. ராஜீவ்காந்தி பீரியடில். ஸோ 1, 2, 4, 3 தான் இதுக்கு தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 16 ஏர்னஸ்ட் ரேனன் இவர் தான் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் அ நேஷன். ஸோ அந்த புக் எழுந்தது இவர் தான். ஓகேங்களா. இம்பார்ட்டண்டான பர்சன் இவர், ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர் இவர். ஓகேங்களா. ஸோ ஒரு நேஷனாக எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் சொல்கிறப்ப இந்த இதில். ஸோ ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளான்ஸ், இந்திரா காந்தி பார்த்தீங்கன்னா நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸு, ராஜீவ் காந்தி எலக்ட்ரானிக்ஸ் ரெவல்யூஷன். ஸோ 1, 2, 3, 4 அப்படியே வருது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். 17 who said the following statement? Nation is a soul, it is a spiritual principle. தேசம் என்பது ஒரு ஆன்மா, அது ஒரு ஆன்மீக கோட்பாடு. ஸோ இது சொன்னது யாருன்னா ஏர்னஸ்ட் ரீனன் தான். ஓகேங்களா. அவர் தான் சொல்லிருப்பாரு ஒரு நாடை வந்து பார்த்தீங்கன்னா இனம், மதம், ஜாதி ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாடு வந்து இருக்கக்கூடாது அப்படின்றப்பார். ஓகேங்களா. ஸோ ஒரு மொழி ஒரு நாடு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு நாடு வந்து எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா அந்த நாட்டுக்காக அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக எப்படி சண்டை போட்டிருக்காங்க, ஸோ அந்த நாட்டுக்காக அந்த மக்கள்லாம் எப்படி உழைச்சிருக்காங்க, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றப்பார். ஓகேங்களா. அந்த நாட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட எப்படி உணர்வுபூர்வமாக இணைஞ்சிருக்காங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஒரு நாடு வந்து பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பார் இவர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். 18 who promoted planned economic development with the aim of making India self-reliant modern nation. ஸோ இதை ஆக்சுவலாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான். ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதெல்லாம் ஈஸி தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியா நம்ம பார்ப்போம்ல, மாடர்ன் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியா. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்ததே இவர் தான். ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அது வந்து ஆவடியில் கொண்டு வந்திருப்பாங்களே, ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இவர் தான் வழிமொழிஞ்சிருப்பார். இவர் தான் முன்மொழிஞ்சிருப்பார் அந்த இதை. ஓகேங்களா. ஜவஹர்லால் நேரு. ஸோ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஓகேங்களா. ஸோ அது வந்து இவர் தான். ஓகேங்களா. ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்ட். ஓகே. இந்தியன் ஆர்கிடெக்ட். ஓகேங்க. ஸோ அடுத்து 19 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். In the post-independence period in India, approximately 60% of the population was engaged in agriculture. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் தான். ஓகேங்களா. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ப்ரீ இண்டிபெண்டன்ஸில். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 60% பார்த்தீங்கன்னா ஆயிருக்கும். அது ஒரு 10% கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பிளானிங் வந்து நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 5 இயர் பிளான்லாம் அந்த 5 இயர் பிளான்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த 5 இயர் பிளானில் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 10% வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். அக்ரிகல்ச்சரல் க்ரோத் ரேட் ஃப்ரம் 1996 to 2004 வாஸ் 1.65%ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த எல்பிஜி கொண்டு வந்திருப்பாங்களே, ஸோ எல்பிஜி கொண்டு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முக்காசி அந்த ஹியூமன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங்கு, சர்வீஸ் செக்டார் அந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதில் தான் நிறைய நடந்துச்சு. ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர் செக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டாக்னண்ட்டாக தான் இருந்துச்சு அந்த டைமில். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே முதலீடு வந்து பண்ணலை. ஸோ அதுக்கு வந்து அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்காதனால பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெறுமனே 1.65% தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் தான் ஆப்ஷன் சி. 20 சூஸ் த இன்கரெக்ட் ஒன் ரிகார்டிங் இண்டஸ்ட்ரியல் லேபர் சேலஞ்சஸ். ஓகே. ஸோ இண்டஸ்ட்ரியல் லேபர் சேலஞ்சஸ், ஸோ எது சேலஞ்சஸ்ன்னு கேட்குறாங்க. இன்க்ரீஸ் இன் அன்ஆர்கனைஸ்டு லேபர், லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் ரைட்ஸ் எவ்ரிவேர். ஆக்சுவலி இதுதாங்க தப்பு இதில். ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ ட்ரேட் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொண்டு வரது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். இது வந்து சேலஞ்சஸ் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். 21 பாவர்ட்டி எரடிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் கரெக்ட் தான். இண்டஸ்ட்ரியல் இன்இக்வாலிட்டி இது வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்ட் தான். கம்யூனிசம் பார்த்தீங்கன்னா சோஷியல் யூனிட்டின்றாங்க. இதுதான் தப்பு.
அது வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தையே பிரிக்கக்கூடியது கம்யூனலிசம்லாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. இன்டர் காஸ்ட் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனர் கில்லிங். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. ஜஸ்டிஸ் பாஷா கமிஷன் அதுக்கு தான் போட்டிருப்பாங்களே இதுக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா. ஸோ 1 to 4 தான். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 22 பாவர்ட்டி ரேட் இன் இந்தியா இஸ் டிக்ரீசிங். இது வந்து கரெக்டு தான். காரணம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் க்ரோத் ப்ரோக்ராம்ஸ் ஹெல்ப் எரடிகேட் பாவர்ட்டின்றாங்க. இது கரெக்டு தான். ஓகேங்களா. நம்ம 1950 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாவர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நிறைய மெஷர்ஸ் எடுத்ததுனால தான். ஓகேங்களா. ஐஆர்டிபி, அப்புறம் ட்ரைசமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எல்ஜிபி. ஸோ ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸ்கீம்ஸ்லாம். அந்த நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் 1980 கொண்டு வந்தது. ஸோ ஏகப்பட்டது இருக்குது. அந்த ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் 1977. ஓகேங்களா. ஸோ இந்த நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தனால பார்த்தீங்கன்னா பாவர்ட்டிலாம் கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா. 23 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்குறாங்க. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 இது கரெக்ட் தான். இந்தியன் ரிப்பப்ளிக் 1950, மவுண்ட் பேட்டன் பிளான் 1947, லாகூர் ரெசல்யூஷன் 1915 கொடுத்துறாங்க. இது தப்பு. ஓகேங்களா. லாகூர் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1940. ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா லாகூர் ரெசல்யூஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக அந்த பார்ட்டிஷன் வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு அஃபீஷியல் டிமாண்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 24 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். உமன்ஸ் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இஸ் ஸ்லோ. பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் குறைவாக உள்ளது. காரணம் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் இஸ் இன்க்ரீசிங்கிறாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். இது வந்து எது வந்து சொல்கிறப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த NCRB இருக்கும் பார்த்தீங்களா, நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இருக்குது. ஓகேங்களா. 1984 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்த ரிப்போர்ட் தான் இது. ஓகேங்களா. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கம்மியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டாக அந்த வயலன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொலிட்டிக்கல் வந்து கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு NCRB வந்து சொல்லிருக்காங்க. நிறைய ரிப்போர்ட்லாம் அதை சொல்லிருக்காங்க. ஓகேங்களா. நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம். ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 25 எல்பிஜி இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் கரெக்டு. கம்யூனலிசம் இது வந்து சோஷியல் கான்ஃப்ளிக்ட். அக்ரிகல்ச்சர் கிரைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் சூசைடு. ஹியூமன் டெவலப்மெண்ட்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். ஸோ ஏபிசிடி அப்படி வருதுங்களா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இதுக்கு. 26 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹேவ் அ காமன் ஹைகோர்ட். ஸோ காமன் ஹைகோர்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா தான். ஓகேங்களா. ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த சண்டிகர் வந்து இருக்கும். ஓகேங்களா. காமன் கேபிட்டல் அதுதான். ஓகேங்களா. பஞ்சாப் ஹரியானாக்கும். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா. 27 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஜுடிஷரி ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் கோவா. ஓகே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கோவா ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா காமன் ஹைகோர்ட் தான் இருக்குது. ஓகேங்களா. மும்பை ஹைகோர்ட். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 28 விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சேஸ் தேர் ஷால் பி ஹை கோர்ட் ஃபார் ஈச் ஸ்டேட். ஸோ இது சொன்ன ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 214 தான். ஓகேங்களா. அதே சுப்ரீம் கோர்ட்டை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 124. அதே ஹைகோர்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைகோர்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 214. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அதே ஆர்டிகல் 215 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. இருபத்தி 29 த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62 வயசு வரைக்கும். ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 65 வரைக்கும். ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 30 டு கண்ட்ரோல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அண்ட் சபார்டினேட் ஜுடிஷரி லைஸ் வித் த பவர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் தான். ஓகேங்களா. ஹைகோர்ட்டுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சபார்டினேட் கோர்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து ஆர்டிகல் 235 சொல்லியிருப்பாங்க. 235. ஓகேங்களா. ஆர்டிகல் 235 தான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஹைகோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சரி ரைட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். 37 விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிராண்ட்ஸ் ஹைகோர்ட் த பவர் டு இஷ்யூ ரிட்ஸ் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபார் எனி அதர் பர்பஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். 226 தான். ஓகேங்களா. ஸோ ஹைகோர்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் இஷ்யூ பண்ண முடியும், ஆர்டினரி லாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ண முடியும். ஓகேங்களா. ரிட்ஸ்லாம். ஓகேங்களா. அது வந்து அவங்க ரிஜெக்ட் கூட பண்ணலாம். நான் கம்பல்சரி அந்த இதில் ரிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணி தான் ஆகணுன்றதுலாம் அவசியம் கிடையாது. ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட் தான் கம்பல்சரி இஷ்யூ பண்ணணும். ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தான். அது வேணும்னா இஷ்யூ பண்ணலாம், வேணும்னா விட்டுறலாம். ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய இதில் தான் இருக்குது. 32 the jurisdiction of which of the following high courts extends to the union territory of Lakshadweep. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேரளா தான். ஸோ கேரளா ஹைகோர்ட்டுடைய இது எக்ஸ்டென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷதீப் வரைக்கும் போகும். ஓகேங்களா. அந்த ஜுடிஷரி. ஓகேங்களா. ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வரைக்கும் போகும். பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா கோவா, அப்புறம் டையூ டாமன், ஸோ அந்த இதெல்லாம் வரும். ஓகேங்களா. டெல்லிக்கு தனி இது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
தனி ஹைகோர்ட்டு, அது ஒரு யூனியன் டெரிட்டரி தான். யூனியன் டெரிட்டரிக்கு ஒரு தனி ஹைகோர்ட் இருக்குது டெல்லியில் மட்டும்தான். 33 லோக் அடாலட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இந்த இயர். ஸோ எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1987 ஓகேங்களா. லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட், ஸோ அது மூலியமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க 1987 ஓகேங்களா. அதே பார்த்தீங்கன்னா இந்த லோக் அடாலட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து பேர் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1995 நவம்பர் 9 ஓகேங்களா. இந்த நவம்பர் 9 தான் பார்த்தீங்கன்னா நால்சா டேன்னு கூட கொண்டாடுவாங்க ஓகேங்களா. அதே நால்சா கேஸ் ஒன்று இருக்கும், அது வந்து 2014, அது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். 34 அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கரெக்ட் தான். த அப்பாயின்மெண்ட் இஸ் மேட் ஆஃப்டர் த கன்சல்டேஷன் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் த கவர்னர் ஆஃப் த கன்சர்ன்ட் ஸ்டேட். இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஓகேங்களா. ஸோ இது ஆக்சுவலி இந்த அப்பாயின்மெண்ட் பற்றி சொல்கிற ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 217 ஓகேங்களா. ரிமூவலாக அந்த இதில் தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. ரைட், அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை கன்சல்ட் பண்ணணும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா கவர்னரையும் கன்சல்ட் பண்ணணும். 35 High Court judge is removed by the President of India after an address by both houses of Parliament supported by the special majority on grounds of proved misbehavior or incapacity. ஸோ இது வந்து எந்த ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா 217 தான், நம்ம முன்னாடியே பார்த்தது தான் ஓகேங்களா. ஹைகோர்ட் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் ரிமூவல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 217 தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 36 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இஸ் அ குரோனிக் மெட்டபாலிக் டிசார்டர். இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் என்பது ஒரு நாள் பட்ட வளர்சிதை மாற்ற கோளாறு ஆகும்ன்றாங்க. கரெக்ட் தான். இன்க்ரீஸ்டு பிளட் குளுக்கோஸ் லெவல் டியூ டு டிஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் செக்ரேஷன், டிஃபெக்டிவ் இன்சுலின் ஆக்ஷன் ஆர் லேக் ஆஃப் இன்சுலின் செக்ரேஷன் இஸ் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. இன்சுலின் சுரப்பியின் பற்றாக்குறை, குறைபாடான இன்சுலின் செயல்பாடு அல்லது இன்சுலின் சுரக்காமை போன்றவைகளால் அதிகரிக்கும் இரத்த குளுக்கோஸ் அளவு இதன் பண்பாகுன்றாங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஓகேங்களா. ஸோ இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலினில் வந்து கம்மியாகும், சில நேரம் பார்த்தீங்கன்னா பிளட் குளுக்கோஸில் வந்து அதிகமாகும் ஓகேங்களா. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து ஜென்ரேட் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதோட எபிலிட்டியில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஓகேங்களா. ஸோ அதுதான் இது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 37 இன்க்ரீஸ் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் லெவல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் ஓகேங்களா. ஹைப்பர் கிளைசிமியான்னு சொல்லுவாங்க டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் லார்ஜ் வால்யூம் ஆஃப் யூரின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாலியூரியா ஓகேங்களா. பாலியூரியானா பார்த்தீங்கன்னா அது அளவுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா யூரினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது ஓகேங்களா. ஸோ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த கிட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி வந்து நிறைய அந்த குளுக்கோஸ்லாம் ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த யூரினேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பாலியூரியா. தேர்ஸ்ட் காஸ்டு பை லாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ நீர் இழப்பினால் ஏற்படும் தாகம். ஸோ இது வந்து இப்போ நம்ம பார்த்துருப்போம்ல அந்த பாலியூரியா, அளவுக்கு அதிகமாக அந்த யூரினேஷன் பண்ணுறது. ஸோ அளவுக்கு அதிகமாக யூரினேஷன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் வரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பாலிடிப்சியான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ பாலிடிப்சியா வந்து பார்த்தீங்கன்னா 2ல் இருக்குது. எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் எக்ஸஸ் குளுக்கோஸ் இன் யூரின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைகோசூரியா ஓகேங்களா. கிளைகோசூரியா. ஸோ எக்ஸசிவ் ஹங்கர் காஸ்ட் பை லாஸ் ஆஃப் குளுக்கோஸ். இது வந்து பாலிஃபேகியா ஓகேங்களா. பாலிஃபேகியா. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 1 2 3 5 4 1 2 3 5. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 38 ஏஜென்ட்ஸ் தட் காஸ் கேன்சர் ஆர் கால்டு கேர்சினோஜென்ஸ் ஆர் கேன்சர் காசிங் ஃபேக்டர்ஸ். கரெக்ட் தான். தீஸ் இன்க்ளூட் ஃபிசிக்கல், கெமிக்கல், அயனைசிங் ரேடியேஷன்ஸ் ஆர் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கேன்சர் வரும். கெமிக்கலாக பார்த்தோம்னா ஒரு சில டைஸ், இந்த அனிலைன் டைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அப்புறம் இந்த ஆஸ்பெஸ்டோஸ் இது மூலிமா பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து வரலாம் ஓகேங்களா. அதே ரேடியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அயனைசிங் ரேடியேஷன்ஸ்னால் அந்த காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், ஸோ அது மூலிமா பார்த்தீங்கன்னா கேன்சர் வருது. பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த HPV, ஸோ ஹியூமன் பேப்லோமா வைரஸ் கொண்டு வருவாங்க அந்த இது சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர் வந்து வரும் இதனால் ஓகேங்களா. அப்புறம் அந்த ஹெப்படைட்டிஸ் B, ஹெப்படைட்டிஸ் C, ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா லிவர் கேன்சர் வந்து வரும். அதெல்லாம் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இது கேன்சர் வந்து ஆப்ஷன் சி. 39 The Agricultural Management Scheme and Seed Multiplication Scheme gained prominence in Tamil Nadu during the tenure of former Chief Minister M. பக்தவத்சலம். ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. முன்னாள் முதலமைச்சர் பக்தவத்சலம் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் விவசாய மேலாண்மை திட்டம் மற்றும் விதைப்பெருக்கு திட்டம் முக்கியத்துவம் பெற்றனன்றாங்க. கரெக்ட் தான். These schemes paved the way to increase food production and ensure the availability of quality seeds to farmers. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. இவரோட ஆட்சி காலத்து தான் பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷனை கொண்டு வந்துருப்பாங்க ஓகேங்களா. அதோட தாக்கம் தான் இது ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். 40 Consider the following statements regarding the events during the administration of former CM M. பக்தவத்சலம்.
ஓகே. In 1964 he granted permission for the construction of Vivekananda Rock Memorial in கன்னியாகுமரின்றாங்க. இது கரெக்டு தான் ஓகேங்களா. 1964 த ட்ரிபிள் வேக்சின் ஸ்கீம். ஸோ இதுவும் முக்கியமானது ஓகேங்களா. 1964 இது கண்டிப்பாக கேட்கக்கூடியது. இவரது ஆட்சி காலத்தில் பொதுமக்களின் சுகாதார நலனை காக்க 3 தடுப்பூசி திட்டம் ட்ரிபிள் வேக்சின் ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. பக்தவச்சலம் பீரியடில் 1964. In 1966 the Madurai Kamarajar University was established and it was named Kamarajar University from its very inception during his tenure. இது தப்பு. ஆக்சுவலாக மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1978 ஓகேங்களா. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியும் 1978 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 2 மட்டும் தான் கரெக்ட் ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 41 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்ட். ஓகே, கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஸோ இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா. கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986 கரெக்ட் தான். லீகல் மெட்ராலஜி ஆக்ட் 2009 இதுவும் கரெக்ட் தான். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இது வந்து 1955 கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ் ஆக்ட் வந்து 1986 ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் ஆஃப் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1980. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1980 இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா. 42 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. திஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் பை த பார்லிமெண்ட் இன் ஆகஸ்ட் 1986 அண்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் இன் இந்தியா ஃப்ரம் December 24, 1986ன்றாங்க. இதுதான் தப்பு ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்லிமெண்ட் எப்போ பாஸ் பண்ணிருப்பாங்க December 24, 1986 அப்போ தான் பாஸ் பண்ணிருப்பாங்க. அந்த December 24 தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சூமர் டேஸாக கொண்டாடுறோம் ஓகேங்களா. கன்சூமர் ரைட்ஸ் டே ஓகேங்களா. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்து 1987 ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்புங்க. ரெண்டாவது, இட் இஸ் வைட்லி ரெஃபர் டு அஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் கன்சியூமர்ஸ் as it plays a vital role in protecting consumer rights. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓகேங்களா. 2 மட்டும்தான் கரெக்ட். 33 who among the following introduced the term monopolistic competition. ஸோ ஏகபோக போட்டி மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அந்த சொல்ல வந்து யார் பார்த்தீங்கன்னா காயின் பண்ணதுன்னு கேட்குறாங்க. ஸோ எட்வர்ட் எச் சாம்பர்லின் ஓகேங்களா. இது வந்து ஒரு பிவைக்கு ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டாமினேட்டே பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் சொல்கிறது. இப்போது அந்த இன்டர்நெட் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அதுமாதிரி சோப்பில் வந்து ஒருத்தங்க டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் டாமினேட்டே பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மோனோபோலி இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா போட்டியே இருக்குது அந்த ஒவ்வொரு பெரிய பெரிய முதலாளிகளுக்குள்ளே ஓகேங்களா. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லார் மத்தியிலையும் போட்டி இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வளர முடியும் ஓகேங்களா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்கனாமிக் வந்து டெவலப் பண்ணுறோம் ஓகேங்களா. ஆனால் இந்த மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒருத்தரே மட்டும் டெவலப்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் ஸோ இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் எச் சாம்பர்லின் ஓகேங்களா. 44 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ஆலியோபோலி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகே, த டேர்ம் ஆலியோபோலி இஸ் டிரைவ் ஃப்ரம் த 2 லாட்டின் வேர்ட்ஸ்ன்றாங்க. இதுதான் கிரீக் வேர்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 2 லாட்டின் வேர்ட்ஸ் கிடையாது, கிரீக் வார்த்தை இது ஓகேங்களா. ஆலிகோபோலிலாம் பார்த்தீங்கன்னா ஆலிகோனா ஃபியூ குரூப் ஓகேங்களா, ஒரு சில குழுக்கள் மட்டும். போலிலாம் பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ ஆலிகோபோலியோட மீனிங் வந்து அதுதான் ஓகேங்களா. ஸோ 1 வந்து தப்பு, 2 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஓகேங்களா. This market form signifies a situation where there are a few sellers with identical or differentiated productsன்றாங்க. இது கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு சோப் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த சோப் கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போது இன்டர்நெட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் டாமினேட் பண்ணுறது மோனோபோலி ஓகேங்களா. மோனோனா ஒருத்தர் ஓகேங்களா. அதே ஒரு செக்டர் ஒரு 4-5 பேர் ஒரு ஃபியூ குரூப் மட்டும் டாமினேட் பண்ணால் அது வந்து ஆலிகோபோலி ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா. 2, 3 வந்து கரெக்ட். 45 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த நேஷனல் கன்சூமர் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் கமிஷன் NCDRC. ஸோ NCDRC வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1988 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். The National Commission has a jurisdiction to entertain complaints directly only if the competition claims exceeds 1 crore rupees. பாதிப்புக்கான இழப்பீடு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தால் தேசிய ஆணையம் நேரடியாக வழக்குகளை விசாரிக்கும் தகுதி பெறுகிறதுன்றாங்க. இது கரெக்ட் தான் ஓகேங்களா. அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து 1 crore மேலே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் கமிஷன் அந்த NCDRC வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை விசாரிப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். It functions as a full-fledged judicial court in India, handling consumer grievances beyond state boundariesன்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸாக ஃபுல் ஃப்ளெஜ்டு ஜுடிஷியல் கோர்ட்டுன்றாங்க பார்த்தீங்களா. இதுதான் அந்த ஆக்சுவலாக ஃபுல் ஃப்ளெஜ் ஜுடிஷியல் கோர்ட்லாம் கிடையாது.
குவாசி ஜுடிஷியல் ஓகேங்களா. குவாசி ஜுடிஷியல் ஃபுல் ஃப்ளெஜ் ஜுடிஷியல் கோர்ட்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் மாதிரிலாம் இதெல்லாம் கிடையாது ஓகேங்களா. ஸோ எப்படி இருந்தாலும் இது மேலே வந்து ஹைகோர்ட்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் கிடையாது, சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த இதெல்லாம் போகிறாங்களே, ஸோ இந்த ரெவ்யூ வந்து போகிறாங்களே, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கோர்ட் வந்து இது கிடையாது ஓகேங்களா. குவாசி ஜுடிஷியல் தான் இதெல்லாம் ஓகேங்களா. திஸ் கமிஷன் இஸ் ஹெடட் பை ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்றாங்க. இது கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ 1 to 4 தான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதுக்கு. ஸோ 1 crore rupees இது முக்கியமானது ஓகேங்களா. அந்த காம்பன்சேஷன் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த NCDRC வந்து விசாரிப்போம் ஓகேங்களா. கொண்டு வந்து 1988 வந்து கொண்டு வந்துருப்பாங்க. 46 ரைட்டு திராவிட நாடு. ஸோ திராவிட நாடு பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா அந்த 1942 கொண்டு வந்துருப்பாங்களா. ஸோ இது வந்து எது இன்கரெக்ட் பேருன்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ 1 வந்து தப்பு. ஆக்சுவலாக திராவிட நாடு வந்து 1952, மாலைமணி வந்து பார்த்தீங்கன்னா 1949 ஓகேங்களா. அந்த டிஎம்கே இருக்குல்ல, அந்த டிஎம்கேட ஐடியாலஜியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபகேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாலைமணியை கொண்டு வந்திருப்பாங்க. ஹோம்லேண்ட் இது வந்து 1957, இது கரெக்ட் தான் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திராவிட சித்தாந்தம் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரொபகேட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. அந்த நான் தமிழ், அந்த தமிழ் வந்து தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து போய் சேரணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்ட்ன்ற அந்த இங்கிலீஷ் பத்திரிகை வந்து கொண்டு வந்திருப்பார் அண்ணாதுரை 1957. ஹோம் ரூல் வந்து 1966. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ அதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா 1 and 2 வந்து தப்பு ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 47 சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட் அண்ணாதுரை. ஓகே. இஸ் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஊழல்ன்றாங்க. அவரோட ஃபஸ்ட்டு போயம் தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஊழல் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. ஓகே. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அது விடுதலையில் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. அவரோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கொக்கரக்கோ ஓகேங்களா. ஸோ இதுவும் தப்பு ஓகேங்களா. கொக்கரக்கோ பார்த்தீங்கன்னா 1934 அந்த ஆனந்த விகடன்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா, பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அவரோட ஃபஸ்ட்டு ஷார்ட் நாவல் வந்து பார்த்தீங்கன்னா கோமலத்தின் கோவம். ஸோ இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா. இது வந்து கரெக்ட் தான். குடியரசில் 1945 கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. கோமலத்தின் கோவம். அதே பார்த்தீங்கன்னா இஸ் ஃபஸ்ட் நாவல் வீங்கி உதடு வாஸ் பப்ளிஷ்ட் இன் குடியரசு 1940. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலாக சாரிங்க, கோமலத்தின் கோவம் வந்து பார்த்தீங்கன்னா 1945 கிடையாது. ஆக்சுவலாக இந்த மேகசின் வந்து தப்பாக கொடுத்துருவாங்க. 1945 கிடையாது, சாரி. 1, 2 வந்து தப்புங்களா. ஸோ 1, 2 தப்புனா ஏபி. அந்த 4 பார்த்தீங்கன்னா இஸ் ஃபஸ்ட்டு நாவல் வீங்கி உதடு. ஸோ வீங்கி உதடு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசில் தான் கொண்டு வந்திருக்காங்க 1940. இது வந்து கரெக்டு தாங்க ஓகேங்களா. கோமலத்தின் கோவம் வந்து குடியரசில் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, சாரி. ஷார்ட் நாவல். ஸோ குறு நாவல் பார்த்தீங்கன்னா கோமலத்தின் கோவம் அது கரெக்டு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா குடியரசில் வந்து அது வந்து கொண்டு வந்துருக்க மாட்டாங்க ஓகேங்களா. சரி ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. 1, 2, 3 தான் கரெக்ட். 48 which of the following parties were allied with C.N. Annadurai in 1967 general elections as part of the United Front? ஓகே. ஸோ 1967 அண்ணாதுரை வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை தோக்கடிச்சு வந்திருப்பார்ல. ஸோ கூட்டணி ஆட்சியில் தான் வந்திருப்பார் அவர். ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ தமிழரசு கழகம் இது வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, மாப்பூசி ஆரம்பிச்சது. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட். ஸோ சிபிஐ மார்க்சிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. சிபிஐ வந்து கிடையாது ஓகேங்களா. இதுதான் ட்விஸ்ட்டு. சிபிஐ கிடையாது, சிபிஐ மார்க்சிஸ்ட் தான் ஓகேங்களா. நாம் தமிழர் எஸ்பி ஆதித்யநாத் ஆரம்பிச்சிருப்பார்ல. ஸோ அவர் வந்து அந்த தினத்தந்தியோட தந்தை வந்து அவர் தான் ஓகேங்களா. அவர் தான் ஃபவுண்டர் அந்த இதில் தினத்தந்தியோடது. ஸோ அவர் ஆரம்பித்த கட்சி தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஓகேங்களா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. சுதந்திரா பார்ட்டி பார்த்தீங்கன்னா அவங்களும் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ராஜாஜி ஆரம்பிச்சது 1959 ஓகேங்களா. அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களாம் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ 3 மட்டும் எலிமினேட் பண்ணிடணும் நம்ம ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 49 அறிஞர் அண்ணா ஜூலாஜிக்கல் பார்க் இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஓகேங்களா. ஸோ வண்டலூரில் இருக்குதுங்களா. ஸோ அதே அறிஞர் அண்ணா மெமோரியல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காரப்பேட்டை ஓகேங்களா, அங்கே இருக்கும். அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் இந்தியன் மெடிசன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரும்பாக்கம் ஓகேங்களா, சென்னையில். அண்ணா சென்ட்ரல் லைப்ரரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோட்டூர்புரம் ஓகேங்களா. அதே அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜாநமலைபுரம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 50 செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த 15th ப்ரொவின்ஷியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த 15th ப்ரொவின்ஷியல் கான்ஃபரன்ஸ் வந்து திருவாரூரில் வந்து நடந்திருக்கும் 1940 ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். த ரெசல்யூஷன் திராவிட நாடு ஃபார் திராவிடியன்ஸ் வாஸ் பாஸ்டு. ஸோ திராவிட நாடு திராவிடருக்கே அந்த தீர்மானம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிறைவேற்றிருப்பாங்க. இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. இதை ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை கிடையாது ஓகேங்களா. இதுதான் தப்பு இந்த இதில். ஸோ அண்ணாதுரை கிடையாது. அதை ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியம் ஓகேங்களா. அந்த சண்டே அப்சர்வர் அந்த பத்திரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இவர் தொடங்கியிருப்பார்ல.
ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணிருப்பார் ஓகேங்களா பாலசுப்ரமணியம். ஸோ அது வளமொழிஞ்சது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை ஓகேங்களா. இது வந்து பாசுதேவ் பாலசுப்ரமணியம் கொடுத்துருவாங்க, இதுதான் தப்பு ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 மட்டும்தான் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஊ கம்போஸ்டு அறிஞர் அண்ணா பிள்ளைத்தமிழ். ஸோ அறிஞர் அண்ணா பிள்ளைத்தமிழ் இது வந்து யார் ஏற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎம் சண்முக சுந்தரம் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இருக்குது. 52 அறிஞர் அண்ணா contested from காஞ்சிபுரம் கான்ஸ்டிடுவன்சி in 1957 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் அண்ட் வான். ஸோ இவர் வந்து 1957 பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சிபுரம் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா கண்டெஸ்ட் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பார். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ரெசல்யூஷன் டு கண்டெஸ்ட் தி எலெக்ஷன்ஸ் வாஸ் பாஸ்ட் இன் த செகண்ட் ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் டிஎம்கே ஹெல்ட் இன் திருச்சி 1956. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து போட்டியிடலாம்னு சொல்லிட்டு அந்த திருச்சி மாநிலம் தான் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிருப்பாங்க. இரண்டாவது டிஎம்கே மாநாடு ஓகேங்களா. முதல் டிஎம்கே மாநாடு வந்து சென்னையில் நடக்கும் 1951 ஓகேங்களா. 1951 சென்னை ராபின்சன் பார்க்கில் வந்து நடக்கும் ஓகேங்களா, ராயபுரத்தில் ஓகேங்களா. ரெண்டாவது வந்து திருச்சியில் நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்தல் வந்து போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே கரெக்டு தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 53 குரோனாலஜிக்கலி அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் ஆஃப் அறிஞர் அண்ணா. ஓகே. ஒர்க் அஸ் அன் அசிஸ்டன்ட் எடிட்டர் ஆஃப் மேகசின் நவயுகம். ஸோ நவயுகமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1937 பார்த்தீங்கன்னா எடிட்டராக இருப்பார் ஓகேங்களா. 1937 காஞ்சி மணிமொழியார் ஓகேங்களா, மணிமொழியார் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பார் நவயுகம். பப்ளிஷ் அன் ஆர்டிகல் ஆன் உமன்ஸ் ஈக்குவாலிட்டி. ஸோ இது வந்து இந்த பெண்கள் சமத்துவம் அது தொடர்பான இந்த எஸ்ஏ வந்து எழுதியிருப்பார்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 1931 ஓகேங்களா. ஒர்க் ஆஸ் அன் எடிட்டர் ஆஃப் தமிழர் மேகசின் பாலபாரதி. ஸோ பாலபாரதிலாம் அவர் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1936 ஓகேங்களா. பாலபாரதியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாசுதேவ் ஓகேங்களா. எலெக்டட் அஸ் த ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 1939 ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 54 அண்ணாவோட அந்த நாவல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ என் வாழ்வு பார்த்தீங்கன்னா 1948 வரும் ஓகேங்களா. 1948 அதே பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி இது வந்து பார்த்திங்கன்னா கலிங்கராணி இது வந்து பார்த்திங்கன்னா 1943. பார்வதி பிஏ இது வந்து 1945. அப்புறம் பார்த்திங்கன்னா ரங்குன் ராதா இது வந்து பார்த்திங்கன்னா 1947 ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி பிஏ தான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கலிங்கராணி தான் ஓகேங்களா. ஸோ கலிங்கராணி அப்புறம் பார்த்திங்கன்னா பார்வதி பிஏ அப்புறம் பார்த்திங்கன்னா ரங்குன் ராதா. ஸோ 4231 தான் வரணும். ஆனால் இதுதாங்க அந்த இயரு ஓகேங்களா. ஸோ கலிங்கராணி பார்த்திங்கன்னா 1943, பார்வதி பிஏ வந்து பார்த்திங்கன்னா 1945, அப்புறம் பார்த்திங்கன்னா ரங்குன் ராதா வந்து 1947, என் வாழ்வு வந்து பார்த்திங்கன்னா 1948ன்னு கொடுத்துருக்காங்க. சரி ஓகேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கமெண்ட்ஸ்லேருந்து இது நான் அப்புறம் சொல்கிறேன் ஓகேங்களா. இதுக்கு ஆன்சரு இது மட்டும் கொஞ்சம் ஓல்டாக இருக்கட்டும் ஓகேங்களா. சரி ரைட்டுங்க. சாரிங்க, என் வாழ்வு வந்து பார்த்திங்கன்னா 1940 கிடையாது, 1948 கிடையாது, 1940 ஓகேங்களா. ஸோ 1940 அப்படி வரும் பார்த்தீங்கன்னா என் வாழ்வு தான் ஃபஸ்ட்டில் வரணும் ஓகேங்களா. ஸோ 1 4 2 3 ஓகேங்களா. 1 4 2 3. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. என் வாழ்வு வந்து 1940 ரைட். 55 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ரெசல்யூஷன் மூவ்ட் பை சி.என். அண்ணாதுரை அட் த 16th கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி இன் சேலம். ஸோ சேலம் மாநாடு நடக்கும்ல 1944. ஸோ அதுலேருந்து என்னென்ன ரெசல்யூஷன்லாம் அண்ணாதுரை வந்து பாஸ் பண்ணதுன்னு கேட்குறாங்க. ஸோ இட் கால்ட் ஃபார் ரெனவுன்சிங் டைட்டில் சச்சஸ் சார், ராவ் பகதூர், திவான் பகதூர் கிவன் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இது வந்து கரெக்டாக தான் ஓகேங்களா. அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த அந்த சார், ராவ் பகதூர், திவான் பகதூர் அந்த பதவி தான் துறக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இட் என்கரேஜ் த பீப்புள் டு கண்டினியூ ஹோல்டிங் ஹானரி போஸ்ட் லைக் மெஜிஸ்ட்ரேட் அண்ட் சேர்மன் ஆஃப் லோக்கல் கவுன்சில்ன்றாங்க. இதுதான் தப்பு. அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அந்த இது வேலை பார்க்குற பற்றியில் அந்த டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டாக இல்லை பார்த்தீங்கன்னா லோக்கல் கவுன்சிலோட சேர்மனாக இந்த பதவியிலேருந்து விலகணும்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்புங்க. ஸோ இது வந்து என்கரேஜ்னு கொடுத்துருவாங்க, இது தப்பு ஓகேங்களா. அந்த பதவியிலேருந்து விலகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 2 எலிமினேட் பண்ணால் ஏபி தான் வருதுங்களா. ஸோ 3 வந்து கரெக்ட் தான் டிஃபால்ட்டாக. இட் எம்பசைஸ்டு ரிமூவிங் கேஸ்ட் சர் நேம்ஸ் ஃப்ரம் பர்சனல் நேம்ஸ். இது வந்து கரெக்ட் தான். இட் ப்ரப்போஸ்டு ரீநேமிங் த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆஸ் திராவிடர் கழகம். இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இது கேன்சர் தான் ஆப்ஷன் பி. 56 அரேஞ்ச் த சீக்வன்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ரிகார்டிங் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் அண்ணாஸ் பொலிட்டிக்கல் ஜேர்னி. ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரியமாயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1943 வந்து கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா. அது வந்து திராவிட நாடு அந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பப்ளிஷே பண்ணிருப்பார் அந்த எஸ்ஏவை ஆரியமாயை.
1943ல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேயோட ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் இது வந்து 1951ல் ஓகேங்களா, ராபின்சன் பார்க்கில் நடக்கும் சென்னையில். அது வந்து யார் ப்ரிசைட் பண்ணிருப்பாங்கன்னா சிஎன் நடராஜன் ஓகேங்களா. அப்புறம் நம் நாடு மேகசின் இது வந்து பார்த்தீங்கன்னா 1953 ஓகேங்களா. அதே ராஜ்யசபா எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1962ல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 தான் ஓகேங்களா. ஆர்டராக வருது, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 57 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் அண்ணா. ஓகே, யூ வாஸ் ஜாயின் ஜஸ்டிஸ் பார்ட்டி இன் 1934. இது கரெக்ட் தான். அண்ணாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் உமன்ஸ் ஈக்குவாலிட்டி வாஸ் பப்ளிஷ்ட் இன் குடியரசு மேகசின் 1931. ஸோ இது வந்து கரெக்ட் தான். சாரி, இது வந்து தப்புங்க. குடியரசு கிடையாது, தமிழரசு ஓகேங்களா. தமிழரசு மேகசின் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பப்ளிஷே பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. அண்ணா அபாண்டன் த திராவிட நாடு பாலிசி இன் 1963 டியூ டு த 16th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்றாங்க. இது கரெக்ட் தான் ஓகேங்களா. அந்த 16th அமெண்ட்மெண்ட்லேருந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ஆக்சுவலாக அந்த டைம் வந்து இண்டோ சைனா போர் வந்து நடந்துட்டு இருக்கும் 1962 ஓகேங்களா, 1961ல். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி 1962ல் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா அந்த தேசத்துலேருந்து பிரியிற மாதிரி ஓகேங்களா, தனிநாடு கோரிக்கையெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 16th அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தனிநாடு கோரிக்கை வந்து யாராச்சும் வைக்கிறாங்கன்னா அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஎம்கே வந்து பேன் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த திராவிட நாடு அந்த கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து ஸ்டாப் பண்ணிருப்பார் ஓகேங்களா 1963ல். ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா 1 3 தான் ஆன்சர் ஓகேங்களா. 1963 ஓகேங்களா, அந்த 16th அமெண்ட்மெண்ட்டு. ஸோ ஆன்சர் வந்து 1 and 3 ஓகேங்களா. Who remarked that the ideas of Periyar E.V. Ramasamy were as strong as a diamond and that the brilliance of the diamond was reflected in the heart of the C.N. Annadurai. பெரியார் ஈவே ராமசாமியின் கருத்துக்கள் வைரத்தை போன்ற வலிமை மிக்கவை என்றும் அந்த வைரத்தின் ஒளி சிஎன் அண்ணாதுரையின் இதயத்தில் பிரதிபலித்தது என்றும் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ சொன்னது யாருன்னா அன்பழகன் தான் ஓகேங்களா. இப்போ இருக்கார்ல எம்எல்ஏ, ஃபார்மர் எம்எல்ஏ. ஸோ அவர் சொன்னது தான் இது ஓகேங்களா. பேராசிரியர் அன்பழகன் கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. அவர் பேர் அந்த ஸ்கீம் கூட இருக்குது 2023ல் அந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப்மெண்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அன்பழகன் சொன்னது தான் இது ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அவர் ஏன் பேராசிரியர்னு சொல்கிறாங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் லெக்சராக இருந்திருப்பார் பச்சையப்பாஸ் காலேஜில் ஓகேங்களா. அவர் வந்து பாலிடிக்ஸ் சேர்றதுக்கு முன்னாடி. சரி ரைட்டுங்க. 59 மேட்ச் த ஃபாலோயிங் ரிகார்டிங் சிஎன் அண்ணாதுரை ஒர்க்ஸ். ஓகே, ஸோ ட்ராமா பார்த்தீங்கன்னா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் ஓகேங்களா. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இவர் கூட நினச்சிருப்பார் விசி கணேசன் ஓகேங்களா. ஸோ அவரோட அந்த நடிப்பை வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுற விதமாக தான் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன்ற அந்த பேர் அவருக்கு வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா. பெரியார் தான் கொடுத்துருப்பார் சிவாஜி கணேசன் அந்த பட்டத்தையே ஓகேங்களா. ஸோ ட்ராமா பார்த்தீங்கன்னா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம். மூவி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தம்பி ஓகேங்களா. மூவி வந்து நல்ல தம்பி. ஸோ 3-1 எங்கிறது ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஷார்ட் நாவல் பார்த்தீங்கன்னா குமாஸ்தாவின் பெண் ஓகேங்களா. அதே எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கம்பராசம் ஓகேங்களா. ரைட். 60 குரோனாலஜிக்கலி அரேஞ்ச் த பேரஞ்சர் அண்ணா அவார்டிஸ். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜெயிச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிலே கண்டுபிடிச்சிருக்கோம் ஓரளவுக்கு. ரீசெண்டாக ஜெயிச்சது வந்து துரைமுருகன் ஓகேங்களா, துரைமுருகன். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா இவர் கணேசன், எல் கணேசன் ஓகேங்களா. இவர் 2026. அதுக்கு முன்னாடி ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா எல் கணேசன். அதுக்கு முன்னாடி ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா இவர் பரமசிவம். அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உபயதுல்லா ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஓகேங்களா. குரோனாலஜிக்கல் 4 2 3 1ங்க, 4 2 3 1 ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. ரைட். 61 த கலர்ஸ் எக்ஸிபிட்டட் இன் சோப் பபிள்ஸ் டியூ டு டேஷ் ஆஃப் லைட். சோப்பு குமிழ்களில் வண்ணம் தோன்றுவதற்கு ஒளியின் டேஷ் பயன்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஓகேங்களா. ஸோ குறுக்கீட்டு விளைவு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சோப்லேருந்து இந்த டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்குல்ல, அது தோன்றதுக்கான காரணம் வந்து இன்டர்ஃபரன்ஸ் தான் ஓகேங்களா. எப்படின்னா ஆக்சுவலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த சோப்பில் அந்த பபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த லைட் வந்து படும்போது அந்த மேலே இருக்க சர்ஃபேஸில் வந்து ஒரு ரெஃப்ளெக்ஷன் வந்து நடக்கும் ஓகேங்களா. அப்புறம் அதில் இன்னொரு சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ரெஃப்ளெக்ஷன் வந்து நடக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த 2 ரெஃப்ளெக்ஷனால தான் பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிட் ஆகுது ஓகேங்களா. அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிட் ஆகுது சோப் பபிள்ஸில் ஓகேங்களா, டிஃப்ரெண்ட்டான அந்த கலர்ஸ்லாம். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த விளைவு ஓகேங்களா. ரைட். 62 லேசர் பீம் இஸ் யூஸ்டு ஃபார் கேரிங் அவுட் சர்ஜரி பிகாஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹைலி இஸ் ஷார்ப்லி ஃபோக்கஸ்டு ஓகேங்களா, கூர்மையான குவியும் கொண்டதுன்றாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா. இது ஈஸி தான். ஆக்சுவலாக இந்த லேசரோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் ஓகேங்களா. லேசர் லைட் ஆம்பிளிஃபிகேஷன்
light amplification, stimulated emission by stimulated emission of radiation. ஸோ ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 243B. ஸோ இது வந்து பஞ்சாயத்தில் இருக்கும்ல ஆர்டிகல் 243B. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த பஞ்சாயத். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். 64, how many functional items are in the 73rd Amendment Act that deals in the பஞ்சாயத்து ராஜ். ஸோ பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, நகர்பாலிக்காவில் 18 தான் இருக்கும். 65, which of the following constitutional amendment states that the appointment of the same person as the governor for 2 or more states? ஸோ ஒரே கவர்னர் வந்து 2 ஸ்டேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆகிற சொல்கிற அமெண்ட்மெண்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அதில் தான் இந்த இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். 66, the amendment act which added a new directive principle relating to cooperative societies. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர்டிகல் 43Bயில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து அமெண்ட்மெண்ட் எந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஆட் பண்ணிருப்பாங்கன்னா 97th அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா, 2011. 67, choose the incorrect measures of directive principles. ஓகே, ஃப்ரீ லீகல் எய்ட் டு பவர் இது வந்து பார்த்தீங்கன்னா 39A. ஓகேங்களா, ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு த பவர் இது வந்து பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, மினிமலைசிங் இன்இக்வாலிட்டிஸ். ஓகேங்களா, இது வந்து ஆர்டிகல் 38 இது. ஓகேங்களா, 38 இது வந்து 44th அமெண்ட்மெண்ட். இதுவும் கரெக்ட் தான். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பார்த்தீங்கன்னா 97th. ஓகேங்களா, இது வந்து தப்பு, 86th கிடையாது. சேஃப் கார்டிங் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா 42nd வரணும் இது. ஓகேங்களா, ஆர்டிகல் 48A இது 42nd ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுவும் தப்பு. ஓகேங்களா, ஸோ எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 3, 4 ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா. 68, அமெண்ட்மெண்ட் 53rd அமெண்ட்மெண்ட். இந்த 53rd அமெண்ட்மெண்ட்டில் வந்து எந்த ஸ்டேட் ஆட் பண்ணிருப்பாங்கன்னா மிசோரம். ஓகேங்களா, மிசோரம். அதே அருணாச்சல் பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 55th. ஓகேங்களா, அப்புறம் கோவா வந்து பார்த்தீங்கன்னா 56th, சிக்கிம் வந்து பார்த்தீங்கன்னா 36th. ஓகேங்களா, 36th அமெண்ட்மெண்ட் எல்லாமே. ஓகேங்களா, ஸோ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா 3142. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். 69, ஃபைண்ட் அவுட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதில் வந்து எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டுன்னு கேட்குறாங்க. வேர்ட்ஸ் சச் as சோஷியலிஸ்ட், செகுலர் அண்ட் இன்டெகிரிட்டி வேறு ஆடட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். பிரியாம்பிள் வந்துட்டுனா சோஷியலிஸ்ட், செகுலர் அண்ட் இன்டெகிரிட்டி அந்த வார்த்தை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேறு ஆடட்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஆடட் 3 நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, ஆடட் நியூ நேஷனல் ஆக்ட்ஸ் இந்த 9th ஸ்கெடியூல்ன்றாங்க. இது தப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 9th ஸ்கெடியூல் கிடையாது, 7th ஸ்கெடியூல். ஓகேங்களா, 7th ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிருப்பாங்க, அந்த மாற்றிருப்பாங்க. அந்த கன்கரண்ட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கெலாம் நிறைய மாற்றிருப்பாங்களா, ஸ்டேட்லேருந்து கன்கரண்ட்டுக்கு எஜுகேஷனு, அந்த ஃபாரஸ்ட்டு, அப்புறம் அந்த வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸு, அப்புறம் அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன், அப்புறம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா, ஸோ இந்த 5 இதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா, ஸ்டேட்லேருந்து கன்கரண்ட்டுக்கு மாற்றிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 7th அமெண்ட்மெண்ட்லேருந்து மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1, 2, 3 தான். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 70வது, மேட்ச் த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் டு தேர் கரஸ்பாண்டிங் ஆக்ட்ஸ் கரெக்ட்லி. ஓகே, 91st அமெண்ட்மெண்ட். இந்த 91st அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்களா பார்லிமெண்ட், அது லோக்சபாவில், அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இந்த 15% ஆஃப் மெம்பர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து 15% ஆஃப் மெம்பர்ஸு, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மினிஸ்டர்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து 91st அமெண்ட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. 102 வந்து பார்த்தீங்கன்னா அந்த NCBCக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதே 105th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அந்த ரைட் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த உரிமையை. அதே 106 வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து 1/3 ரிசர்வேஷன். ஓகேங்களா, ஸோ அது கேன்சரை பார்த்தீங்கன்னா 1342. ஓகேங்களா, 1342. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 71, ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் எஜுகேஷன் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ ஸ்டேட் லிஸ்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட் அது வந்து எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா 42nd தான். ஓகேங்களா. 72, the first amendment incorporated dash article in the Constitution of India in 1951. ஸோ 1951ல் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15ல் 4 தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஆர்டிகல் 15ல் 4 அந்த எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைனாரிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் ரிசர்வேஷன் வந்து கொண்டு வருது. ஓகேங்களா, ஸோ 15ல் 4. 73,
Which one of the following language was not added in the 8th schedule of the Constitution by the 71st Amendment 1992? ஸோ 1992 இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ் தான் ஆட் பண்ணிருப்பாங்கன்னா நாட் ஆடட் கேட்குறாங்களா. ஸோ நாட் ஆடு இதெல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்கன்னா கோன்கனி, மணிப்புரி, நேபாளி. ஓகேங்களா. கோன்கனி, மணிப்புரி, நேபாளி. டோக்ரி வந்து பார்த்தீங்கன்னா 92லேருந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. பிடிஎம்எஸ். ஓகேங்களா. போடோ, டோக்ரி, மைத்திரி, சந்தாலி. ஓகேங்களா. அதெல்லாம் 92. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 74. Among the following statements, identify which is not related with the 42nd Amendment of Indian Constitution. Okay. The word secular added to the preamble. ஸோ இது வந்து கரெக்ட் தான். 42nd தான் ஆட் பண்ணிருப்பாங்க. The state protects all religious equally. ஸோ இந்த செக்குலர்னாலே அதுதானே. ஸோ இதுவும் கரெக்டு தான். It lays emphasis on secular and socialist aspectsன்றாங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிருப்பாங்க இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில். இட் மேட் சேஞ்சஸ் இந்த லாஸ்ட் பேராகிராஃப் த பிரியாம்பிள்றாங்க. இதுதான் தப்பு. ஓகேங்களா. வெறுமனே இந்த 3 வார்த்தை மட்டும் தான் ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா. 75. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் ட்ரூ. ஸோ எது வந்து ட்ரூன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வாஸ் enacted in 1952ன்றாங்க. பார்த்தீங்களா. இதுதான் தப்பு. ஓகேங்களா. 1951. ஓகேங்களா. த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வாஸ் enacted பிஃபோர் த ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன். ஸோ இது வந்து கரெக்டாக தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1951 அக்டோபர்லேருந்து 1952 பிப்ரவரி வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா. ஃபெப்ரவரி வரைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து கொண்டு வருவாங்க 1951. ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டு தான். இட் வாஸ் enacted பை த ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட். இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. இந்த ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் வந்து இப்போது இந்தியா வந்து ஜனவரி 26 1950 வந்து ரிப்பப்ளிக் ஆகிருப்பாங்களே, சாவரன் இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்போது அந்த டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இல்லை. ஓகேங்களா. ஸோ தற்காலிக நாடாளுமன்றம். ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17 1952 வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா. 1952 வரைக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்காலிக பாராளுமன்றம் தான். ஓகேங்களா. அது ஏன் ஏப்ரல் 17 1952 வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் லோக்சபா வந்து நடந்திருக்கும். ஃபஸ்ட் லோக்சபா செஷன். ஓகேங்களா. ஸோ அதுதான். ஓகேங்களா. ஸோ தற்காலிக நாடாளுமன்றம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17 1952 சீஸ் ஆயிரும் அது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 தாங்க கரெக்டு. ஓகேங்களா. 1 வந்து தப்பு. ஸோ 1 எலிமினேட் பண்ணாலே ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா. சரி ஓகே ரைட்டுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள். ஓகேங்களா. சரி ஓகே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.